ஹalleluya. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 21வது வசனம். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். ஆம் தேவ ஜனமே, இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நமக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் எது தொடரும் என்று சொல்லுகிறார் என்றால், நன்மை நமக்கு பலனாக தொடரும் என்று சொல்லுகிறார். காயின் செய்த தீமைக்கு ஆபேலை கொலை செய்யும் பொழுது கர்த்தர் அவனை பார்த்து கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி அவர் கேட்கிறார். நன்மை செய்யும் பொழுது அது நமக்கு மேன்மை உண்டாகிறதா இருக்கிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டாகும். ஆனால் தீமை செய்கிற பொழுதோ அந்த பாவம் நம்மை தொடருகிறதா இருக்கிறது. பாருங்கள், அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், பவுல் அப்போஸ்தலர் கையை இதோ விஷ பாம்பு கடித்தது என்று சொல்லி. ஒரு விரியன் பாம்பு விஷப்பூச்சியாகவும் விஷப்பூச்சி சாதாரண பூச்சியாகவும் மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நீதிமான்களாகிய நம்மை நன்மை தொடருகிறதா இருக்கிறது. எனவே எப்படிப்பட்ட பெரிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும், இதோ அப்போஸ்தலர்கள் படகில் இயேசு கிறிஸ்து இருந்தது போல நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு நன்மை மாத்திரம் தொடருகிறதாய் நம்மை காண செய்கிறவராய் இருக்கிறார். அற்புதங்களின் தேவன் நீதிமான்களுக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் பாவிகளுக்கு செவி கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நன்மை பலனாக வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். தீமை வராது, நன்மையே நமக்கு வரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறபடினாலே இந்த நாளிலே நீங்கள் இதோ ஒரு விசேஷித்த நன்மையை எதிர்நோக்கி காத்திருங்கள். நிச்சயம் கர்த்தர் அதை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி விடுவார். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட ராஜா நீ சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக நன்மை பலனாக வரும் என்று சொல்லி இருக்கிறீர் ராஜா. அப்பா, எங்களுக்கு நன்மை பலனாக வந்து சேர கர்த்தர் கிருபை கொடுங்க. எங்களை தொடர்ந்து வருகிற துன்பங்களையும் போராட்டங்களையும் கண்டு நாங்கள் மனமடி வாகாதபடிக்கு ராஜா, போராட்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் எங்களுக்கு இதோ கர்த்தர் அதை மாறாவை மதுரமாய் மாற்றின தேவனாகிய கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya.